இப்போது எக்ஸாம்பிள் 1.21 பார்க்க போகிறோம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ப்பா. சரியா? நீ மார்க் பண்ணி வச்சுக்க எந்தெந்த சம் 2 மார்க் 3 மார்க் அப்படின்னு சொல்லி. Find the largest possible domain for the real valued function f defined by f of x equal to root of x square minus 5x plus 6. f of x equal to root of x square minus 5x plus 6. சரியா? இப்போ x is பாசிட்டிவ். இப்போ லார்ஜஸ்ட் பாசிபிள் வேல்யூனால பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6 வந்து எப்படி இருக்கணும்? கிரேட்டர் than equal to 0 இருக்கணும். இதை ஃபேக்டரைஸ் பண்ணிக்கிறோம். அப்போ எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணால் மல்டிப்ளை பண்ணால் 6 வரணும், ஆட் பண்ணால் -5 வரணும். அப்போ எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 கிரேட்டர் than equal to 0. நம்பர் லைனில் நம்ம போட்டு பார்த்தோம்னா இப்போ எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ஈக்குவல் டு 2. அப்போ அந்த இன்டர்வல் எங்கே வருது அப்படின்னு பார்க்கணும். சரியா? இப்போ எங்கே வருதுன்னு பார்க்கும்போது மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி பார்க்கும்போது நமக்கு எங்கே வருது? கிரேட்டர் than equal to 2வையும் சேர்த்துக்கலாம், 3ஐயும் சேர்த்துக்கலாம். அதனால தான் க்ளோஸ்ட் இன்டர்வல். ஓப்பன் இன்டர்வல் க்ளோஸ்ட் இன்டர்வல் பற்றி தெரியுமா? ஓப்பன் இன்டர்வல்னால் என்னது? சாதாரணமாக ப்ராக்கெட் போடுறது. ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டால் க்ளோஸ்ட் இன்டர்வல். க்ளோஸ்ட் இன்டர்வல் போட்டிருந்தா சேர்த்துக்கலாம் அந்த நம்பரை. ஓப்பன் இன்டர்வல் போட்டோன்னா அடுத்த நம்பர்லேருந்து எடுத்துக்கணும். சரியா? அப்போ இதோட டொமைன் என்னது? -∞, 2 யூனியன் 3, இன்ஃபினிட்டி. சரியா? அடுத்த சம் போகலாமா? அடுத்த சம்மும் 3 மார்க்கு, இம்பார்ட்டன்ட் 3 மார்க்கு. இதுவும் ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் பாசிபிள் டொமைன் ஃபார் த ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் given by f of x equal to root of 9 minus x square by root of x square minus 1. இப்போ given சம்ம f of xன்னு எடுத்துக்க. ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் எடுத்துக்குவோம். 9 minus root of x square greater than equal to 0 எடுத்துக்கிறோம். ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். 9 minus x square greater than equal to 0. அப்போ 9 is greater than equal to x square. அப்போ எக்ஸோட வேல்யூ இன்னொரு ப்ளஸ் ஆர் -3. நம்பர் லைனில் அது மாதிரி எடுத்துக்கிறோம். இன்டர்வல் அது மாதிரி போட்டுக்க. போன தடவை எழுதுனோம்ல. அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு -∞, -3 யூனியன் 3, ப்ளஸ் இன்ஃபினிட்டி. -∞ சேர்க்க மாட்டோம், ப்ளஸ் இன்ஃபினிட்டி சேர்க்க மாட்டோம். அதனால் அங்கே ஓப்பன் இன்டர்வல் போட்டுக்க. அது அதே மாதிரி டினாமினேட்டர் எடுத்து ஸ்கொயர் பண்ணிவிட்டு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு இன்டர்வலில் போட்டுரும். சரியா? இது வந்து இம்பார்ட்டன்ட் 3 மார்க் சம்மு. அடுத்தது 1.24 பார்த்தோம் நம்ம. அடுத்தது 1.22. சரியா? இதுவும் வந்து என்னது? டொமைன் கண்டுபிடிக்கிறது தான். டொமைன் கண்டுபிடிக்கிறது சிங்கிள் வேல்யூ மட்டும் இருந்துச்சுன்னா இதுவும் நம்ம போன தடவை நிறையா தடவை கேட்டிருக்காங்க. குவார்ட்டர்லி ஹாஃப்லிலாம் நிறைய டைம் கேட்டாங்க இந்த சம்மு. அதனால் நல்லா பார்த்துக்க. இந்த நான் இம்பார்ட்டன்ட் சொல்கிற சம்மை 2 மார்க் 3 மார்க்கில் எதுன்ட்டு மார்க் பண்ணி வச்சுக்க. சரியா? ஃபைண்ட் த டொமைன் ஆஃப் f of x equal to 1/1 minus 2 cos x. f of x equal to 1/1 minus 2 cos x. This function is defined for all x belongs to or except 1 minus 2 cos x equal to 0. ஏன்னா டினாமினேட்டர் 0 ஆச்சுன்னு வச்சுக்கவேன், கீழே வந்து என்ன ஆயிரும்? இன்ஃபினிட்டி ஆயிரும். கீழே 0 வந்துச்சுன்னா இன்ஃபினிட்டி ஆயிரும் ஹோல் வேல்யூவும். அதனால் 1 minus cos 2x equal to 0 எந்த வேல்யூக்கு வருதுன்னு பார்க்குறோம். அப்போ அந்த 1 அந்த சைடு கொடுக்கும்போது -2 cos x equal to -1. அப்போ cos x equal to 1/2 வரும். cos x equal to 1/2 எப்போ வரும்? 60 டிகிரிக்கு π/3ன்னு எழுதுவோம் 60 டிகிரியை. அப்போ x equal to அது எப்படி? இது ஒரு ஃபார்முலா. சரியா? நம்ம 3rd யூனிட்டில் பார்ப்போம். இப்போ x equal to 2n π ப்ளஸ் ஆர் மைனஸ் π/3 அப்படின்னு எழுதுறோம். இப்போ டொமைனாக அதுதான். பிலாங்ஸ் டு n பிலாங்ஸ் டு z. பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு கலந்து வந்துச்சுன்னா அதை இஜெட்டில் வச்சுக்குவோம் நம்ம. சரியா? இப்போ நோட்டு நம்ம சைன் டீட்டா எழுதும் போது n பையில் எழுதணும். சைன் டீட்டா எழுதும் போது n π ப்ளஸ் 1/n இன்ட்டு ஆல்ஃபா அப்படி எழுதணும். காஸ் டீட்டா எழுதும் போது 2n πன்னு எழுதணும். இது ஃபார்முலா. அந்த நோட்டில் கொடுத்துருக்கிறது வந்து ஃபார்முலா. சரியா? அதனால் படிச்சுக்கோ. இடத்துல 1. அடுத்தது 1.23யும் ஒரு 3 மார்க்ப்பா. ஃபைண்ட் த ரேஞ்சு. இங்கே வந்து ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் டொமைன் கேட்டாங்க, இப்போ ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம கீழே வந்து cos x ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோன்னா -1 <= cos x <= 1. ஏன்னா cos x-ஓட வேல்யூ எப்போயும் -1 +1 வரைக்கும் இருக்கும். ரெண்டு சைடும் என்ன செய்கிறோம்? 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ -3 <= 3 cos x 3ன்னு வந்துடும். அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம்? நமக்கு என்ன வேணும்? 1 minus 3 cos x தானே. அதனால் 1 minus ரெண்டு இடத்துலையும் 1 minus போடுறோம். போடும்போது என்ன ஆகுது? 1
இங்கே வந்து ப்ளஸ், அதாவது இங்கே ஃபஸ்ட்டு 1 தானே சேர்க்குறோம், அப்போ இங்கே ப்ளஸ் ஆகும், இந்த இடத்துல வந்து மைனஸ் ஆகும் 1 மைனஸ் போடும்போது. அப்போ வந்து 4 ≥ 1 - 3 cos x ≥ -2ன்னு வரும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், 1/1 - 3 cos x இருக்கா, அதனால் ரெசிப்ரோக்கலாக போடுறோம். ரெசிப்ரோக்கலாக போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்டர்வலை தனித்தனியாக பிரிச்சுக்கிறோம். அப்போ இந்த பக்கம் என்ன இருக்குது, -1/2, லோயர் இன்டர்வல் -1/2, அப்பர் இன்டர்வல் 1/2. அப்போ -∞, -1/2 யூனியன் 1/4, +∞. சரியா? அடுத்து காம்போசிஷன் ஃபங்க்ஷன் பற்றி சொன்னேன் நான். காம்போசிஷன் அப்புறம் எஃப் காம்போசிட் ஜினா f(x) = x², g(x) = x+1னா எஃப் காம்போசிட் ஜி கண்டுபிடிக்கிறோம். இப்போ f(g(x)ன்னு போடுவோம். இப்போ f போட்டு g(x) வேல்யூ x+1. அதுக்கப்புறம் எக்ஸுக்கு பதிலாக x+1 அப்ளை பண்ணோம்னா x+1² வரும். இப்போ ஜி காம்போசிட் எஃப் கண்டுபிடிக்கிறோம். g(f(x) கண்டுபிடிப்போம். g(f(x) வேல்யூ x². அதுக்கப்புறம் எக்ஸுக்கு இடத்துல x² மட்டும்னா x²+1 தான் வரும். அதனால் எப்போயுமே எஃப் காம்போசிட் ஜி இஸ் நாட் ஈக்குவல் டு ஜி காம்போசிட் எஃப்பாக இருக்கும். அடுத்து காம்போசிஷன் அன்றைக்கே சொன்னேன் நான். எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் x to y, g இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் y to z with two functions. In the function h is from x to z defined by h(x) = g of f(x) for every x belongs to x is called the composition of f and g. It is denoted by g composite f. சரியா? இப்போ வந்து எஃப் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் 1.25 எஃப் கொடுத்துருக்காங்க 1,2, 3,4, 2,2ன்னு ஜி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா எஃப் காம்போசிட் எஃப், ஜி காம்போசிட் எஃப்பும் எஃப் காம்போசிட் ஜியும் செய்யணும். எஃப்ஐயும் ஜி எழுதிக்கிறோம். இப்போ ஜி காம்போசிட் எஃப்னா ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், இதில் இருக்க எலிமெண்ட் எடுத்துக்க 1,2. இங்கே அதுக்கடுத்து எங்கே இருக்குது 1,2, 2,3. 1,2, 2,3. 3,4, 4,2. இங்கே 2,1. ஃபஸ்ட்டு சம்மில்ப்பா ஜி காம்போசிட் எஃப்பில் 1,2 2ல் ஆரம்பிக்கணும். திருப்பி 2,1. அங்கே வந்து 2,3ன்னு எழுதியிருக்கேன், கொஞ்சம் பார்த்துக்க. 1,2, 2,1. அப்போ அது ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது என்ன வரும், அந்த 2 போயிடும், 1,1. அதே மாதிரி 3,4 எடுத்துக்கிறோம். இங்கே 4,2 இருக்கா, அப்போ 3,2 ஆயிரும். அடுத்து 2,2 எடுத்துக்கிறோம். திருப்பி இங்கே 2,1ஓட சேர்த்தோம்னா 2,1 வந்துடும். அதுக்கப்புறம் எஃப் காம்போசிட், அப்போ ஜி காம்போசிட் எஃபோட ஆன்சர். அடுத்தது எஃப்பை ஃபஸ்ட் எடுத்துக்கிறோம். எஃப் காம்போசிட் ஜி அப்படின்னா அப்போ ஃபஸ்ட்டு ஜி எடுத்துக்கணும். அதை வந்து என்ன செய்யணும், எஃப்போட காம்போசிட் பண்ணணும். அப்போ 2,1, 1,2, 2,2, 3,1, 1,2, 3,2, 4,2, 2,2. அதாவது இப்போ ஜி காம்போசிட் எஃப்னா ஃபஸ்ட்டு எஃப் எடுத்து ஜியோட ஜாயின் பண்ணணும். எஃப் காம்போசிட் ஜினா ஃபஸ்ட்டு எஃப் எடுத்து அதுக்கப்புறம் ஜி எழுதிட்டு அதுக்கப்புறம் எஃப் எடுத்து செய்யணும். சரியா? அதை பார்த்துக்க. 1.26 1.26ம் 1.25 மாதிரி தான். நம்ம என்ன பண்ணுறோம், எஃப் ஜி எழுதிக்கிறோம். ஜி காம்போசிட் எஃப் பண்ணும்போது 1,4, இங்கே 4,1 இருக்குது. அப்போ 1,1 வந்துடும். 2,5, 5,2 இருக்குது. அப்போ 2,2 வந்துடும். 3,5, 5,2 இருக்குது. இப்போ 3,2 வந்துடும். அப்போ எஃப் காம்போசிட் ஜினா ஃபஸ்ட்டு ஜி எழுதிக்கிட்டு 4,1, 1,4, 4,4 வந்துடும். 5,2 எடுத்துக்கிறோம். 6,4க்கு வந்து என்ன கிடையாது, இமேஜ் கிடையாது. அதனால் என்ன செய்ய முடியாது, எஃப் காம்போசிட் ஜியை கண்டுபிடிக்க முடியாது. சரியா? அடுத்து 1.27 3 மார்க்கு. எஃப் அண்ட் ஜி பி டூ ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் ஆர் டு ஆர் டிஃபைன்ட் பை f(x) = 3x - 4 and g(x) = x² + 3. ஃபைண்ட் ஜி காம்போசிட் எஃப் அண்ட் எஃப் காம்போசிட் ஜி. f(x) g(x) எழுதிக்கிறோம். இது நம்ம 10th கண்டுபிடிச்சிருக்கணும். f(g(x) வேல்யூ வந்து x² + 3. அதுக்கப்புறம் எஃப்பில் போடும்போது என்ன செய்யணும், எக்ஸ் இருக்கிறதுல x² + 3 போட்டு கேல்குலேட் பண்ணணும். சரியாப்பா? அதுக்கு மாதிரி ஜி காம்போசிட் எஃப். இப்போ வந்து தியரம் 1.2 f is a mapping from a to b and g is a mapping from b to c. b two functions if f and g are
1 to 1, then G composite F is 1 to 1. Fம் Gயும் 1 to 1 ஆச்சுன்னா G composite Fம் 1 to 1 இருக்கும். இப்போ வந்து x is not equal to y in A எடுத்துக்கிட்டோம்னா f is 1 to 1. இப்போ f of x is not equal to f of y. G is 1 to 1. அதனால் f of g of x is not equal to g of f of y இருக்கும். That is x is not equal to y now, which implies G composite f of x is not equal to f composite g. அப்போ G composite f is 1 to 1. சரியா? அதுக்கடுத்து எக்ஸாம்பிள் 1.28. Show that the statement if f and g are 1 to 1, then g is 1 to 1 is not true அப்படின்னு சொல்லணும். சரியா? எஃப்பும் ஜி காம்போசிட் எஃப்பும் 1 to 1 இருந்துச்சுன்னா ஜி வந்து 1 to 1 இருக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம ப்ரூவ் பண்ணணும். we have to prove that given statement is not trueன்னு சொல்லணும். அதுக்கு என்ன பண்ணுறோம், இப்போ ஜி காம்போசிட் எஃப். சரியா? இப்போ எஃப்ஐயும் ஜியையும் கம்பைன் பண்ணுறோம். இப்போ வந்து எஃப்பு ஜி காம்போசிட் எஃப்பு இது ரெண்டும் எப்படி இருக்குது, 1 to 1 இருக்குது. இப்போ ஜியை பார்க்கும்போது பார்த்தோம்னா இந்த இடத்துல ஜியிலேருந்து போகுதுல, அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு எலிமெண்ட் இருக்குது. அப்போ வந்து 1 to 1 அப்போ ரெண்டு ஒய்க்கும் இஜெட்டுக்கும் என்னது இருக்குது, சேம் இமேஜ் இருக்குது, க்யூன்னு சொல்லி சேம் இமேஜ் க்யூ இருக்குது. சரியா? இப்போ சேம் இமேஜ் இருந்ததுன்னா 1 to 1 கிடையாது, ஒரு எலிமெண்ட்டுக்கும் தனித்தனியான இமேஜ் இருந்தால் தான் அதை 1 to 1 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்படி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னா அப்போ வந்து எஃப்பும் ஜி காம்போசிட் எஃப்பும் 1 to 1 இருக்கும்போது ஜி வந்து 1 to 1 இல்லாமல் இருக்க முடியும். சரியா? அடுத்தது இம்பார்ட்டன்ட் 3 மார்க்கு 5 மார்க், அது 1.29 வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ப்பா, அது நல்லா பார்த்துக்கோ. சரியா? எஃப் கமா ஜி ரெண்டுமே எங்கே இருக்குது, R to Rல இருக்குது. டிஃபைன் பை f of x ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, g of x. ஃபைண்ட் f composite g கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கிவன் f of x g of x எழுதிக்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிரிச்சுக்கிறோம். -x எப்படி இருக்கும், less than or equal to 0, x வந்து greater than 0, ரெண்டு இன்டர்வலாக பிரிச்சுக்கிறோம். அப்போ f of x அதே மாதிரி அந்த இன்டர்வல் வந்து f of x, ஏன்னா mod x கொடுத்துருக்காங்களா, மாட்லெஸ் ஆஃப் எக்ஸ்னால் என்ன அர்த்தம், ப்ளஸ் எக்ஸாக இருந்தாலும் சரி ப்ளஸ் எக்ஸுக்கு ஒரு ஃபங்க்ஷன் -xக்கு ஒரு ஃபங்க்ஷன் அப்படி பிரிச்சுக்கிறோம். பிரித்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எழுதிக்கிறோம். இப்போ இந்த இடத்துல வந்து இந்த f of x வந்து 2x மைனஸ் ஆஃப் -x போடும்போது 3x. if x is less than or equal to 0, x if x greater than 0 வந்துருச்சு. அது மாதிரி g of xக்கும் mod x பிரித்து போட்டுக்கிறோம். சரியா? இப்போ f composite g கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து x less than or equal to 0க்கு கண்டுபிடிக்கிறோம் f composite g. இப்போ f composite gனா f of g of x. f of g of x equal to என்னது, ரெண்டுக்குமே என்ன வருது, f composite gனா f of g of x, f of g of x, x less than or equal to 3, less than or equal to 0க்கு ஃபஸ்ட்டு. சரியா? f of g of x இருக்குல்லப்பா, f of g of xல அப்போ வந்து நம்ம என்ன செய்கிறோம், f of g of xோட வேல்யூ என்னது, எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் f of x வந்து என்னது 3x, x இருக்க இடத்துல திருப்பி எக்ஸ்னே சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆன்சர் வந்து 3xன்னு கிடைக்கும். சரியா? அது எதுக்கு ஈக்குவலாக வருது, f of xக்கு ஈக்குவலாக வருது. திருப்பி x greater than 0, அப்போ f of g of x, f of 3x, திருப்பி அதுக்கும் 3x தான் வருது. இப்போ ரெண்டும் சேமாக வருதா? அதுக்கடுத்து x less than or equal to 0 கண்டுபிடிக்கிறோம். இப்படி ஒரு வேல்யூவை என்ன கண்டுபிடிச்சிட்டு இந்த ரெண்டு வேல்யூவும் எழுதிட வேண்டியதான். சரியா? மாடலஸ் கொடுத்தனால ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம், x என்ன, மாடலஸ் ஆஃப் எக்ஸ்னா மாட் எக்ஸை தான் நம்ம இப்படி பிரித்து எழுதியிருக்கோம். மாட் எக்ஸை வந்து பிரித்து எழுதிட்டு f of x, g of x, f composite g, g composite f கண்டுபிடிச்சி அதோட வேல்யூ மட்டும் எழுதுகிறோம். சரியா? அடுத்தது டெஃபினிஷன் என்னது, let f from x to y be a bijection, the function g from y to x defined by g of y. If f of x equal to y is called the inverse of y is denoted by f inverse. சரியா? இன்வெர்ட்டிபிள்னு எப்போ சொல்லுவோன்னா, a function f from x to y is said to be invertible if there exists a function g from y to x such that f composite g
சாரி ஜி காம்போசிட் எஃப் ஈக்குவல் டு எஃப் காம்போசிட் ஜி ஈக்குவல் டு ஐடென்டி மேட்ரிக்ஸ். ஐடென்டியாக இருக்கணும். ஐடென்டி ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்கிறாங்க, இன்வெர்ட்டிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ எக்ஸாம்பிள் 1.30 if f from R to R is defined by f of x equal to 2x minus 3 prove that f is a bijection and find the inverse. சரியா? கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் எழுதிக்க 1 to 1னா f of x equal to g of x. அப்போ அதை வந்து என்ன செய்கிறோம், f of x equal to g of xன்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ f is 1 1 on 2னா என்னது 2x minus 3 equal to yன்னு எடுத்துக்கிறோம். இப்போ x equal to அப்படின்னு ஃபங்க்ஷனை மாற்றிட்டு அதில் அப்ளை பண்ணோம். இப்போ f is on 2ன்னு வந்துடும். f is 1 1 on 2 வந்துச்சுன்னா பைஜெக்டிவாக இருக்கும். இன்வெர்ஸ்னால் என்ன செய்யணும், இப்போ 2x minus 3 equal to y y equal to 3x. அப்போ y equal to x equal to இருக்கிறத y equal to மாற்றணும். அப்போ f inverse of f of x இருக்கிறத f inverse of yன்னு மாற்றணும். சரியா? இப்போ f inverse of x equal to x plus 3/2ன்னு வரும். சரியா? fன்னு இருக்கிறத f inverse அப்படின்னு சொல்லி மாற்றணும். சரியா?